தனியா பேசணுமே. பேசினா போச்சு. அப்ப வாங்க. வாங்க போலாம். நல்லா இருந்தது சார். நிஜமா உங்க பாட்டு ஆட்டம் ரொம்ப பிரமாதம். ஐ லைக் இட் வெரி மச். என்னடா அடிய வாங்கிட்டு சிரிக்கிறானேன்னு பாக்குறியா? நீ அடிச்சது வலிக்கல. ஒரு அடி அடிச்சல பின்னால எனக்கு வசதியா இருக்கு. 1 2 2 4 இல்ல 5. உன் பழைய வாய்ப்பாடு 2 5. யூ அடி பின்னிட்டீங்க சார். சார் உங்க டான்ஸ் ரொம்ப பிரமாதம் சார். அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தா. பியூட்டிஃபுல் சார். என் பையன் எங்கடா வந்த? அப்பா எல்லாருமே இவர் ஆட்டோகிராஃப் கேக்குறாங்கப்பா. அதெல்லாம் போடுவார். போ சார். கண்டிப்பா போடணும். நான் போடுறேன்னு சொன்னா கண்டிப்பா போடுவேன். கேளுங்க. சொல்லிட்டாருல, போடா போய் வந்தவங்களை கவனி. பெரியவங்க பேசிட்டு இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. போயிடு. ஓகே சாரி சார். சாரி. என் அப்பா வீட்டுல நீ இருந்துட்டு அட்டகாசம் பண்றிய? ரொம்ப நாள் இங்க இருக்க மாட்டேன். ஆடுற வரலாம் ஆடு. உங்க அம்மா உங்ககிட்ட சொல்லிய? ஐயோ, உங்க அப்பா உங்க அம்மா ஊரறிய கல்யாணம் பண்ணிக்கல. அந்த கல்யாணம் கோயில ரகசியமா நடந்துச்சு. அதுக்கு சாமியா வந்து சாட்சி சொல்லு. சாமி வந்து சாட்சி சொல்லனாலும் சாமியோட ஏஜென்ட் வருவார். பூசாரி இன்னும் சாகலியே. முழிக்கிற தனியா முழிக்காத. துணைக்கு உன் புள்ளையும் கூட்டிக்க. ஓகே. அப்புறம் புது கண்ணாடி வாங்கி மாட்டிக்க. இல்லைன்னா கண்ட இடத்துல தடுமாறுவேன். ஓகே பாய். குருக்களையா, ஒரு நிமிஷம். என்னம்மா? கொஞ்சம் இப்படி வர்றீங்களா? வாங்க. இவன் என் பையன் ராஜா. இப்போ நான் ஒரு இக்கட்டான நிலைமையில இருக்கேன். இவங்க அப்பாவுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கல. நான் ஒரு மனைவி இல்லைன்னு அந்த பூபதி போய் சொல்றான். எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச நீங்க தான் அதுக்கு வந்து சாட்சி சொல்லணும். என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. நீ யாரு? ஐயா, எனக்கு தெரியல. நான் தான் மங்கம்மா. எந்த மங்கம்மா? மாயாண்டி கூட எப்பவும் கோயிலுக்கு வெளியில உட்காந்துருப்பேனே. எத்தனையோ நாள் பசி வேலையில நீங்க கூட எனக்கு கோயில் பிரசாதம் கொடுத்திருக்கீங்களே, உங்களுக்கு ஞாபகம் இல்ல? இல்லம்மா, நீதான் ஞாபகம் இல்லாம என்னென்னமோ சொல்லிட்டு இருக்க. நீ சொல்ற குருக்கள் நான் இல்ல, அது வேற யாராவது இருக்கலாம். என்னம்மா அது? குருக்கள் ஐயா, அம்மனுக்கு முன்னால தாலி எடுத்து கொடுத்து நீங்க தானே எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க. எனக்கு ஒண்ணும் புரியலையே. அப்ப என்ன எங்க அம்மா போய் சொல்றாங்கன்றியா? அப்படி சொல்லல, எனக்கு ஒண்ணும் புரியலங்கிற. பட்ட நீ நெத்தியில மட்டும் போடல, நல்ல சில்லற விட்டானுங்களா? வருவ நீ மாமனி. மாயாண்டி, நீ சொன்னபடியே போய் சொல்லிட்டேன். இது குத்தி விடுவேன், கொண்டு விடுவேன், பயமுறுத்தாத. குழந்தை கொடுத்துருக்காரு. இந்தாங்க, இதுல 500 ரூபாய் இருக்கு, வச்சு. பரவாயில்ல, நீயே வச்சுக்கோ. போய் சொல்லுது சொல்லிட்டேன். அந்த கடை நான் கூட போட்டும், கையிலையும் போட வேண்டாம். வழிவிடுங்க, நான் போறேன். போங்க போங்க. மாயாண்டி, இருக்கிற ஒரே ஒரு சாட்சியையும் விலைக்கு வாங்கியாச்சு. இனிமே நமக்கு கவலையெல்லாம் குட். அந்த குருக்கள் பெரிய ஆளுங்க. ஆமாங்க முதலாளி. நீங்க கொடுத்த 1000 போதாதுன்னு அவன் 500 சேர்த்து கேட்டான். நான் தொலையிட்டும்னு என் கையில இருந்து போட்டு கொடுத்துட்டேன். நீ கொடுத்த 500க்கு இந்த 1000 வச்சுக்க. 1 2 அதிகமா இருக்கு, அவனுக்கு கொடுத்துறேன். சரி. லுக்,
மங்கம்மா ராஜா 2 பேரையும் கண்காணிச்சுக்கிட்டே இருங்க. சரியான சந்தர்ப்பம் வரும்போது சொல்றேன். மேல அனுப்பிச்சு. ச்சே, அந்த பூசாரி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு பூபதி கிட்ட சொன்னது விபரீதமா போச்சு. ஆமா, பூபதி அவரை மிரட்டி இருப்பான். ராஜா, இனிமே நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆம், அம்மா ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னது? நாம போட்டிருக்கிற இந்த பிளான்ல எனக்கு ஒரு துணையா ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. அதனால ராதாவை இங்க வர சொல்லியிருப்ப. ம், ஆனா நீ சந்தேகப்படாதம்மா, நீ சொன்ன நான் மறக்கல. உங்ககிட்ட சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு போலாம் தான். ட்ரெயின் இந்நேரம் வந்திருக்கேன். உள்ளவாமா. உடனே புறப்பட்டு வர சொல்லி இவர் லெட்டர் போட்டிருந்தாரு. அதனாலதான். பரவாயில்லம்மா, என் புள்ள உண்மையில வச்சிருக்கிற அன்பை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ராஜா, பூபதியை எதிர்த்து போராடுறதுக்கு நமக்கு பலம் போதாது. அதனால நீயும் ராதாவும் ரொம்ப ஜாக்கிரதையா இருந்து நம்ம பழிய தீர்த்துக்கணும். அம்மா நீங்க சொல்லிட்டீங்கல்ல, பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம். ம். வணக்கம் முதலாளி. வாங்கம்மா. நீங்க கேட்ட முதலாளி இவர்தாம்மா. ஹலோ. ஹலோ. யாரியா அவங்க? இவங்க நம்ம ஹோட்டல்ல சுத்தி பார்த்தாங்க. ரொம்ப பிரமாதமா கட்டியிருக்குதே, இதை யார் கட்டினதுன்னு நான் கொத்தனாருன்னு. அட பாவி, இந்த ஹோட்டல்ல கட்டின முதலாளி யாருன்னு கேட்டாங்க. நீங்க தான் சொல்லிட்டு கூட்டியாந்துங்க. அப்போ விட்டுட்டு போயிட்டுங்களா? சரி சரி, கேஷியர்ட்ட போய் 100 ரூபாய் பணம் வாங்கிக்க. அடாடாடா, நாளைக்கு நான் ரேஷன் வாங்கிடுவேன். எங்க முதலாளி மாதிரி உண்டா? எங்க முதலாளி தங்க முதலாளி. ஹலோ ப்ளீஸ். தேங்க்யூ. என்னாச்சு? எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நான் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணுமே. பெட்ரூம் இருக்கு, போலாமே. பெட்ரூம் இருக்கா? வாங்க. தேங்க்யூ. கம் ஆன், ரிலாக்ஸ். நான் அமைக்க விட்டுட்டுமா? வேண்டாம். ஐயோ, என்ன காப்பாத்துங்க, என்ன விடு. ஒத்துங்க. போதும், மியூசிக்க நிறுத்தியா? யோ, நீ அந்த பொண்ண என்னையா பண்ண? சார், நான் ஒண்ணுமே பண்ணல சார். ஒண்ணு பண்ணாமல அழுவுது. ஆமா, நீ சொல்லுமா, அவன் உன்னை என்ன பண்ணா? இந்த ராஸ்கல் என்ன கெடுத்துட்டான். ஐயோ, கெடுத்தே போட்டானா? கெடுத்ததுக்கு அப்புறம் காப்பாத்துன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? ஓ, உடனே 2வது வாட்டி கெடுக்க முயற்சி பண்ணானா? என்ன சாப்பிடுறான் இந்த பையன்? மச்சான், உனக்கு பொண்ணாடா கேக்குது, திரும்ப நான் கொடுக்குறேன். திரும்படா. ஏய், என்ன? ஆமா, செத்தவன் பொழைச்சு வந்திருக்கானு பாக்குறியா? நான் ஆவிக்கு காலு கிடையாதுன்னு எவன் சொன்னா? இருக்கு, ஆனா யாருமே பார்த்தது இல்ல. பாப்பா, இங்க வா வா. பாத்தீங்களா, இந்த பொண்ணு நமக்கெல்லாம் சகோதரி மாதிரி. இப்படியாப்பட்ட பொண்ண மச்சான் கை வச்சுட்டான். அதனால அவன் முதுகுல நான் கைய வச்சேன், சாரி பெல்ட் வச்சேன். இப்ப அவனுக்கு பறிஞ்சு பேசிட்டு நீங்க வந்தீங்கன்னா உங்க முதுகுலயும் நான் பெல்ட் வைப்பேன். அங்க பாருங்க,
என் முதல்ல அடிக்கிற யாரு கிட்ட வராதீங்க, பின்னிடுவேன். இது பழைய கணக்கு. நியாயமா இது ஏன் ஹோட்டல்? எங்க ஓட்டல்? ஒரு இடமா நின்னு வாங்கிக்க. பெல்ட்டால் அடிக்காருப்பா, வலிக்குது. கையால விட அடி. அவி அவி போதா அவி, வயசான காலத்துல ஏன் அவி இப்படி ஓட விடுற? உனக்கெல்லாம் ஒரு பேண்ட் சட்டை படாடோபா. நான் ஆவின்னு சொன்னது நம்பிக்கிட்டு மரியாதை அடியெல்லாம் வாங்கி கட்டிட்டிய. உன்ன மாதிரி 10 பேர் தானே நாடே உருப்படாதியா? நான் யாரு தெரியுமா? பாத்தியா உன் பேர பையன் விளையாட்ட? யாயா எங்க அப்பனுக்கு என்ன கணக்கு சொல்லி கொடுத்த? 2 2 4 4 2 2 5 2 2 5 கேக்கலையே, சத்தமா சொல்லு. 5 சொல்ல என்ன இதுல என்ன வைக்க? 2 2 2 2 5 திருப்பி சொல்லு. 2 2 5 இன்னொரு வாட்டி சொல்லு. 2 2 5 இவங்களுக்கு எல்லாம் கேட்க வேணாம் சார். 2 2 5 சரி, அவர்கிட்ட சொல்லு. சார். 2 2 5 சார். கேட்டுட்டீங்களா? 2 2 2 2 5 2 2 5 ஆமா. 2 2 5 சொல்லிட்டாரு. 2 2 சொல்லிட்டாரு. இந்த மயக்கம் வருதா? எழுந்தது சொல்றியா? சரி, அப்ப மயக்கம் போடு. சீக்கிரம் போடியா. அழாதம்மா, உனக்கு நான் வாழ்வு கொடுக்கிறேன். இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு கூட்டம் வாழ்க போட்டுச்சு. அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அக்கவுண்ட் செட்டில்டு. வா. இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் இவர் யாரா இருந்தாலும் அம்மா அப்பா அம்மா அம்மா அப்பா அம்மா அம்மா என்ன இந்த அடி அடிச்சிருக்கான்? அளந்தல்ல அடிச்சிருக்கான். ஹலோ. என்ன பூபதி, உடம்பு எப்படி இருக்கு? அதே 6 அடி 1 அங்குலம் தான். ஒத்தடம் கொடுத்துட்டு இருக்கியா? உனக்கு ஞாபகம் இருக்கா? 25 வருஷத்துக்கு முன்னால ஒரு பொண்ணை வச்சு நாடகம் ஆடி என் புருஷனை அடிச்சியே, அதே மாதிரி இப்போ என் புள்ள ஒரு பொண்ணை வச்சு நாடகம் ஆடி உங்க 2 பேரையும் அடிச்சு புரட்டி எடுத்திருக்கான். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். அதெல்லாம் அவனுக்கு புரியாதுமா, தற்குறி பய. வண்ட வண்டியா திட்டிட்டு போன வச்சிருங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் உனக்கு நிறைய இருக்கு. கொடுங்க, நான் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறேன். காதை பத்திங்க பொத்திங்க. கண்ணா பின்னான்னு கெட்ட வார்த்தையில் திட்டுறேன். நான் பண்ண தப்புக்கு எங்க அம்மாவை ஏன் திட்டுறேன்? தம்பி, நீங்க உங்க அப்பா பேரு? அசோக். இவங்க உங்க அம்மா மங்கம்மா தானே? ஏன்? அசோக்க அப்படியே உரிச்சு வச்சிருக்குப்பா, அதனால தான் கேட்டேன். எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா? நல்லா கேட்டீங்க. உங்க குடும்ப வக்கீல் கிட்ட பல வருஷமா குமஸ்தாவா இருந்தேன். இப்ப வக்கீல் இறந்துட்டாரு. ஏம்மா, அவ்வளவு சொத்தையும்
அந்த அயோக்கியம் பூபதி கிட்ட விட்டுட்டு இத்தனை வருஷமா எங்கம்மா போயிருந்தீங்க? அந்த ஆஸ்திக்கெல்லாம் என் மகன் உரிமை கொண்டாட முடியாம போச்சு. ஏன்? எனக்கும் இவங்க அப்பாவுக்கும் கோயில்ல ரகசியமா கல்யாணம் நடந்துச்சு. அதுக்கு எந்த ஆதாரமும் இல்ல. ஆதாரமாவது நீங்க என்னம்மா, உங்க மாமியார் சாகறதுக்கு முன்னால, அதாவது உங்க கல்யாணத்துக்கு முதல் நாள் அவங்க பேர்ல இருந்த சொத்தையெல்லாம் உங்க பேருக்கு மாத்தி உயில் எழுதி வச்சுட்டாங்க. உண்மையாவா? பின்ன உயிலை பத்தி விவரத்தை வக்கீல் சொல்ல நானே எழுதி ஒரு சாட்சி கையெழுத்து கூட போட்டிருக்கேன். அந்த உயிலை பத்தி எங்க மாமியார் என்கிட்ட ஒண்ணுமே சொல்லலையே. எங்க இப்ப அந்த உயில் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுங்களா? உங்க பாட்டி பூபதி வீட்டுல தான் அந்த உயிலை மறைச்சு வச்சிருக்கோம். சார், இப்ப நீங்க செஞ்ச இந்த உதவிக்கு உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அப்பா, இதுக்கு மேல தேடுறதுக்கு இங்க இடம் இல்ல. அப்பா, அந்த உயில் இங்க இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, எல்லா இடமும் தேடியாச்சு, எங்கேயும் காணும். நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பு. எங்க அக்கா அந்த உயிலை இந்த வீட்டுக்குள்ளதான் எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கணும்னு என் மனசுக்கு படுது. அதை கண்டுபிடிச்சு அழிக்கலன்னா நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. அண்டர்ஸ்டாண்ட்? இவ்வளவு பெரிய படத்தை இங்க இருந்து கொண்டு போறது கஷ்டம் தான். இருந்தாலும் கஷ்டப்பட்டு கொண்டு போயிருவோமா? நல்லா இருக்கு. இதான் அந்த உயில். அப்ப அந்த குமார் சார் சொன்னது சரிதான். பாட்டி எல்லா சொத்தையும் அம்மா பேருக்கு தான் எழுதிருக்காங்க. Thank God. Thank God. Hands up. மங்கம்மா மகனே, வக்கீல் குமாஸ்தா பேச்சை கேட்டுக்கிட்டு இந்த உயிலை தேடிக்கிட்டு நீங்க வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். கொண்டாப்பா. உயிர் மேல உனக்கு ஆசை இல்லையா? இப்ப எப்படி? ஜெயபால், என்னப்பா? சிகரெட் லைட் எடுற. அப்பா, எனக்கு அந்த பழக்கமே இல்லப்பா. தெரியுண்ட கொளுத்து. இந்த சொத்து விஷயமா உனக்கும் உங்க அம்மாவுக்கு இருக்கிற உரிமை இதோட முடிஞ்சு போச்சுப்பா. எங்களுக்கு தான் தம்பி விடிஞ்சது. உனக்கும் உங்க அம்மாவுக்கு என்ன விடியவே என்ன செய்யறது? ஏண்டா ஜெயபால், அப்பா, அன்னைக்கு இவன் நாடகம் ஆடி நம்ம 2 பேரையும் இவங்கிட்ட அடி வாங்க வச்சல. ஆமாப்பா. அதுக்கு போல இன்னைக்கு இவளை நீ கற்பழிச்சிட. இட்ஸ் a very good revenge. அப்பா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்லும் போது என்னால மறுக்க முடியல. இருந்தாலும் ஓகேப்பா. வாடி.